உத்திரட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, திருவோணம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மகர ராசி என்பவர்கள். முயற்சி, முன்னேற்றம், எண்ணம், சிந்தனை, வீரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்துல சுபருடைய வீட்டில் சனி இருக்கிறார். சனியை பொறுத்த வரைக்கும் 7 சனி விலகணத்துக்கு பிறகு மகர ராசி என்பவர்களுக்கு ஆகா ஓகோன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது. காரணம் என்னென்னா, சனி இயல்பாக முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் தடை செய்வார். அப்போ 3ஆம் இடங்கிறது முயற்சி, முன்னேற்றம், தைரியம், இளைய சகோதரஸ்தானம். அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது சனி என்ன செய்வார் அப்படின்னா, சகோதர வர்க்க வழிகளில் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, கூட இருக்கவங்க சங்கடப்படுத்துறது, கூட இருக்கக்கூடிய நண்பர்களே தோளில் கை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, துரோகத்தையும் பண்ணுவாங்க. கூடா ஒழுக்கங்கிற பேரில் கூட இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் சகவாசம் கெட்டு போய் ஒழுக்க கேடான செயலில் ஈடுபட வைப்பார். அப்போ சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கூடா நட்புகிட்டிருந்து விலகி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மீண்டும் ஒழுக்கமான மனிதர்களாக வாழ போகிறீங்க. உங்களுக்கு பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால வீடு கட்டலாம், நிலபுலங்கள் பிடிக்கலாம், வாகனம் வாங்கலாம், விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடாது, கூட்டு தொழில் ஆகாது. கூட்டு தொழிலும் சரி, மனைவியும் பெயர்லையும் சரி தொழிலுங்கிறது தொடங்கக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா 4 மாத காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலையில், இருக்கக்கூடிய தொழிலில் நல்ல முறையில் முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. வெளிநாட்டிலே வாழக்கூடிய தம்பதியருக்கு அங்கே கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்து கிடைக்காம இருந்தால் இந்த காலகட்டத்தில் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்ணும் கருத்துமாக கவனமாக படிச்சிங்கன்னா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் எடுத்து கொடுப்பீங்க. என்ன செயல் நீங்கள் செய்யக்கூடாது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, கூடா நட்புங்கிற பேரில் நண்பர்களோட சேரக்கூடாது. இந்த 2 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டிங்கன்னா நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்தோட பரிபூரணத்துவமான வாழ்க்கையை வக்கரச்சனி காலகட்டத்தில் சனி பயிற்சி மூலமாக அனுபவிக்க போகிறீங்க. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அடிமேல் அடிபட்டு 8 வருஷமாக வாழ்க்கையில் மீள முடியாமல் சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சிறப்பான வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதுனால இந்த 4.5 மாத காலத்திற்கு முன்னோட்டமாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கிடைக்க போகுது. குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவ போகுது. குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்க போகுது. சுபகாரியம், சுப நிகழ்ச்சி பெற்றவங்களும் பெரியவங்களும் மற்றவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நடக்க போகுது. கூட்டு தொழில் மூலியமா ஆதாயம், நண்பர்கள் மூலியமா உதவி, செய்தொழிலில் முன்னேற்றம், இத்தனை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க.